واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا. அளவற்ற அருளாளனும் நிகழில்லாத பேரன்புடையனுமாகிய எல்லாமல்ல ஏக இறைவனின் திருப்பெயரால் இந்த ஹஜ் பெருநாளுடைய உரையை நான் ஆரம்பம் செய்கிறேன். நாம் எல்லாம் ஹஜ் பெருநாள் தொழுதுவிட்டு இன்னும் ஆடு மாடு ஒட்டகம் போன்ற பலி பிராணிகளை அறுத்து பலியிடுவதற்கு காத்து கொண்டு இருக்கிறோம். இந்த பலியிடக்கூடிய இந்த வணக்க வழிபாடு எதற்காக வேண்டி நமக்கு கடமையாக்கப்பட்டது, இதை நாம் ஏன் செய்ய வேண்டும், இதில் இந்த நாளில் யாரை அதிகமாக நாம் நினைவு கூற வேண்டும் என்பதை அதிகமாக நாம் ஒவ்வொருவரும் தெரிந்து கொள்ளணும். நாம் எல்லாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் குறித்து ஏராளமான விஷயங்களை தெரிந்து வைத்திருக்கோம். எந்த அளவுக்கு வத்தகதல்லா இப்ராஹிம கலீலா, இப்ராஹிமை அல்லாஹ் உற்ற நண்பராக எடுத்துக்கொண்டான். இன்ன இப்ராஹிம காண உம்மத்தல் காணித்தா, இப்ராஹிம் ஒரு தனி மனிதராக இருந்தாலும் அவர் ஒரு சமுதாயமாக திகழ்ந்தார் என்றெல்லாம் அல்லாஹ் இப்ராஹிமுடைய புகழ் ஆரங்களை, இப்ராஹிம் நபி குறித்த சிறப்புகளை தியாகங்களை குர்ஆனில் பேசுகிறார். எதற்காக வேண்டி இந்த அளவுக்கு அவர் குர்ஆனில் சிறப்பித்து சொல்லப்படுகிறார்? அல்லாஹ்வுக்கு விருப்பத்திற்குரிய ஒரு அடியாராக மாறியிருக்கிறார். மறுமை நாள் வரை இருக்கக்கூடிய மூமின்கள் ஹஜ் பெருநாளில் குர்பானி என்ற வணக்க வழிபாடின் போது அவரை கட்டாயமாக நினைவு கூர்ந்துதான் ஆக வேண்டும். ஒவ்வொரு வேளை தொழுகையிலும் ஸலவாத்திலும், பாங்கிற்கு பிறகு ஓதக்கூடிய ஸலவாத்திலும் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நாம் ஏன் நினைவு கூற வேண்டும்? எதற்காக இப்ராஹிம் நபியை பற்றி பேச வேண்டும் என்று சொன்னால், அவர் செய்த தியாகம். அல்லாஹ்விற்காக எந்த எல்லைக்கும் போன இந்த உலகத்துல மனிதர்கள் ஒருவர் இன்னொருவரை நேசிக்கிறார். அந்த நேசத்தின் வழிபாடாக எவ்வளவோ தியாகம் செய்யறோம். உதாரணத்துக்கு வாலிப பருவத்தில் இருக்கிற ஒரு பையன் ஒரு பெண் மீது அவனுக்கு அந்த பருவ வயசுல காதல் என்று ஒன்று ஏற்படுகிறது. அதுக்காக எந்த எல்லைக்கு வேண்டாம் போறான்ல, அந்த பொண்ணு இல்லைன்னா செத்துருவேன், கையை கிழிச்சிருவேன், எனக்கு அப்பா அம்மா கூட முக்கியம் இல்லை, எனக்கு அந்த பையன் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லக்கூடிய பெண் பிள்ளைகள்லாம் இருக்கிறாங்கல்ல. ஏன் அந்த வயசுல வரக்கூடிய ஒரு வயசு கோளாறு, அந்த கோளாறு எந்த அளவுக்கு செல்கிறதுனா, உண்மையாக நம்ம எல்லாம் படைத்து நாம் மீண்டும் எவன்கிட்ட செல்ல போறோமோ அவன் மீது நேசம் வைத்திருந்தால் எந்த எல்லைக்கு நான் செல்வேன், வரணும் இல்ல, நாம வரமாட்டோம். ஆனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வந்தார்கள். அல்லாஹ்வுக்காக இந்த உலகத்தில் நான் எந்த எல்லைக்கும் போவேன். எப்படியும் அல்லாஹ் சோதனையை கொடுத்து பார்த்தான். அல்லாஹ்வே சொல்றான், வைதீபத்தலா இப்ராஹிம் ரப்புஹு பி கலிமாத், பல கட்டளைகள் மூலம் இப்ராஹிமை நாம் சோதித்தோம். ஃபதம்ம உன்ன, அவைகளை இப்ராஹிம் முழுமையாக நிறைவேற்றினார் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். எவ்வளவோ சோதனை, எவ்வளவோ கஷ்டம், எவ்வளவோ கட்டாயம். நான் தான் உனக்கு முக்கியம் இருக்கிறியா, என்னுடைய நேசம் என்னுடைய விருப்பம் தான் உனக்கு முக்கியமா, உண்மையாக வாயளவுல சொல்றியா, வாழ்க்கையில வாழ்ந்து காட்டிய அல்லாஹ் சோதித்து பார்த்தான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வாழ்ந்து காட்டினார்கள். எப்படிப்பட்டது? முதல்ல இந்த பிரச்சாரம், இந்த ஏகத்துவத்தை சொல்கின்ற பொழுது சோதனை இல்லாம இந்த கொள்கையை சொல்லவே முடியாது. எதிர்ப்பு இல்லாம இந்த எதிர்ப்பை காண்டி இன்னைக்கு நம்மளாம் அஞ்சுறோம், பயப்படுறோம். இப்ராஹிம் நபி முதல் விஷயம் எடுத்துக்கொள்ளுங்கள், அந்த ஒட்டுமொத்த சமுதாயத்துக்கு எதிராக அறிவுபூர்வமாக ஆழமாக பிரச்சாரம் செஞ்சார். சிலைகள் எல்லாம் உடைச்சிட்டு பெரிய சிலை கையில கோடாரியை கொடுத்துட்டு யார் உடைச்சான்னு கேட்கின்ற பொழுது, பெரிய சிலைகிட்ட கேளுங்க, அது உடைச்சிருக்கலாம், அதுகிட்ட கேட்டுட்டு யார் உடைச்சாலும் கேட்குவாங்க. அந்த மக்கள் சொன்ன பதில் என்ன? எப்படி பெரிய சிலை பேசும், எப்படி கேட்கும்? நாங்க கேட்கிற கேள்விக்கு அதுக்கு பதில் சொல்ல முடியுமா? அதுக்கு அதுங்க சக்தி இருக்குதா? பேசுறதுக்கு எரிஞ்சு உழைக்கிறதுக்கு சக்தி இல்லைன்றான். இதான் நானும் சொல்றேன், எந்த நன்மையும் தீமையும் செய்ய முடியாது, அதுகிட்ட போய் எல்லாத்தையும் கேட்கிறீங்க, யாரு உடைச்சான்னு கூட சொல்ல முடியாத சக்தி அது கிடையாது. அது எப்படி கடவுளாக முடியும்? உங்களையும் என்னையும் படைத்து எல்லாவற்றுக்கும் ஆற்றல் உடையவங்க உண்மையான கடவுள் பிரச்சாரம் செய்கிறார். இந்த பிரச்சாரத்தினுடைய விளைவு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எப்படிப்பட்ட தியாகத்தை தெரியுமா சந்திக்க நேரிட்டாங்க? அந்த மக்களுடைய கோபம் கொந்தளிப்பு எந்த அளவுக்குன்னா, இப்ராஹிம் ஏதோ 2 வார்த்தைகள் திட்டிட்டு வசை பாடிட்டு விட்டுட்டு போவீங்க, இப்படிதான் அப்படின்னு போகல. ஏதோ அவதூறு இப்ராஹிம் நபி சம்பந்தமா பேசிட்டு போகல. ஏதோ 2 அடி அடிச்சுட்டு இனிமேல் இப்படி செய்யக்கூடாதுன்னு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் விட்டுட்டு போகல. அந்த மக்களுடைய ஒட்டுமொத்த கோபமும் கொந்தளிப்பும் எந்த அளவுக்கு இருந்தது என்று சொன்னால், இப்ராஹிமை உயிரோட விடக்கூடாது, கொலை செஞ்சிடணும். அது எப்படிப்பட்ட கொலை? சாதாரண கொலை கிடையாது. நெருப்பு குண்டத்தில் தூக்கி எறிந்து அவரை எரித்து கொலை செய்ய வேண்டும் என்கின்ற அளவுக்கான கோபம் கொந்தளிப்பு. எதுக்கு? மறுமையில சொர்க்கம் போன மக்கள் அல்லாஹ்வுக்கு இணை வைத்தா எப்படி சொர்க்கம் போக முடியும்? அல்லாஹ்வுடைய பாதையில அல்லாஹ்வுக்கு இணை வைத்து விட்டு அல்லாஹ்வை நிராகரித்து விட்டு நிரந்தர நரகத்துக்கு சொந்தக்காரர்களாக இருக்கிறார்களே அப்படின்னு ஒரு நல்ல எண்ணத்தில் சொர்க்கவாசி ஆக வேண்டும் பிரச்சாரம் செஞ்சார். அதுக்கு அவர் உயிரை விலக்கு கொடுக்கிற நிலைமை ஏற்பட்ட போது பயந்தாரா, அஞ்சினாரா? அந்த நேரத்தில் அவர் இருந்த உறுதி, அஸ்பி அல்லாஹ் வனிமல் வக்கீல், அல்லாஹ் என்னை பாதுகாக்கிறது அவன் போதுமானவன், அவனை மீறி என்ன செய்ய முடியும்?
அவன் அன்பை பெறணும்னு சொன்னேன், அவன் நேசத்தை பெறணும்னு சொன்னேன். இந்த மக்கள் எல்லாம் சொர்க்கம் போக வேண்டும் என்பதற்காக இதை போதித்தேன். அதற்காக என் உயிரை தான் விலை கொடுக்க வேண்டுமா, கொடுக்க தயார். வந்தாங்கல்லவா, இன்னைக்கு அது இருக்குதா? எத்தனை பேர் இந்த வரதட்சணை திருமணத்துல போய் கலந்துக்க மாட்டோம், தியாகம் செய்யறோம், குடும்பத்தை எதிர்ப்பாங்க, பிரச்சனை வரும், சண்டை வரும் அப்படின்னு பயப்படுறோமே. உலக விஷயத்துல நம்ம சண்டையே போடுறது கிடையாதா? சொத்துக்காக எப்படி அண்ணன் தம்பி அடிச்சுட்டு நாடுறதை பாக்குறோமா இல்லையா? மாமா மச்சா அடிச்சுட்டு நாடுறதை பாக்குறோமா இல்லையா? உலகத்துக்காக சண்டை போடுவாங்களாம். ஒரு சபையில சாப்பாடு வைக்கிறதுல ஒரு குறை ஏற்பட்டுச்சுன்னு வச்சுக்கோங்க, 1 வருஷம் பேச மாட்டார், 10 வருஷம் பேச மாட்டார், உலகத்துக்காக சண்டை போட்டுக்கலாம். இதே மார்க்கத்துக்காக கல்யாணத்துக்கு போட்டு சண்டை வந்துருங்க, பிரச்சனை வந்துடும், அந்த எதிர்ப்பெல்லாம் எங்களால் தாங்க முடியாது, இப்படி பேசுறது. இப்ராஹிம் நபியை பாருங்கள், எப்படிப்பட்ட தியாகம், எப்படிப்பட்ட ஒரு மனப்பக்கம். ஒட்டுமொத்த சமுதாயம் எதிர்க்குது, ஒட்டுமொத்த கூட்டமும் கோபம் கொந்தளிப்போடு இருக்குது. எப்படிப்பட்ட கோபம், உயிரோடையே விடக்கூடாது, கொளுத்து இவரை சாவடிக்க வேண்டும் என்கின்ற அளவிற்கான கோப கொந்தளிப்பு. அதை பார்த்து பயந்தார்களா? வரதட்சணை எவ்வளவு பெரிய தீமை நம்ம நீங்க தெரியாமல் இருக்கும். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், நீங்கள் பெண்களுக்கு மகர்குறையை கட்டாயமாக கொடுங்கள், அவர்களிடமிருந்து வள்ளு கட்டாயமாக பிடுங்காதீர்கள் என்று இறைவன் சொல்லக்கூடிய அந்த சட்டத்தை கூட கட்டுப்படல. நம்ம என்ன முஸ்லீம், யோசிச்சு பாருங்க. முஸ்லீம் அல்லாஹ் கட்டுப்படுறவங்க முஸ்லீம். வரதட்சணை ஒரு காலத்துல எந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா, அஜ்ரத்தை மஞ்சப்பையில வாங்கி ஃபாத்தியா ஓதி வரதட்சணை வாங்கி கொடுப்பாரு பெண் வீட்டுல இருந்து. இப்படிப்பட்ட நிலைமை இன்னைக்கு மாறி இருக்குன்னு சொன்னா, அது நாம் செய்யக்கூடிய பிரச்சாரம். என்ன பிரச்சாரம்? வெறுமனே மைக்க பிடிச்சு பேசுற பிரச்சாரம் இல்ல. என் சொந்தத்துல ஒருத்தன் வரதட்சணை வாங்கி கல்யாணம் பண்ணா நான் போக மாட்டேன். எவ்வளவு நெருங்கிய உறவா இருக்கட்டும், எவ்வளவு பாசத்திற்குரியவனா இருக்கட்டும், அல்லாஹ்வுடைய அன்பு வேண்டாம், அல்லாஹ்வுடைய கட்டளை வேண்டாம், அல்லாஹ் சொன்ன சட்டத்திட்ட வேண்டாம் என்று இவன் நடந்தால் இவன் எனக்கு வேண்டாம், இவன் கல்யாணத்துக்கு வரமாட்டேன் அப்படின்னு புறக்கணிச்சோமே. ஏன் வரல, எதுக்கு புறக்கணிக்கப்படுறது? யோசிச்சா, சிந்திச்சா, இன்னைக்கு பல வாலிபர் வரதட்சணை இல்லாம திருமணம் வாங்க வந்துட்டாங்க. யோசிச்சு பாருங்க, உலக நியாயத்துல ஒரு பெண் எந்த அளவுக்கு தியாகம் செய்யறாங்கன்னா, திருமணம் செஞ்சு வராங்க இல்லைங்க, வருகின்ற பொழுது தன் தாய் தந்தை இழந்து அத்தனை வருஷம் வாழ்ந்த அந்த வாழ்க்கையை விட்டுட்டு கணவனுக்காக வேண்டி ஒரு அர்ப்பணிப்பு மனைவி செய்கிறாங்க. அதுக்கப்புறம் கணவன் மனைவி சேர்ந்ததுக்கு அப்புறம் ஒரு அர்ப்பணிப்பு இருக்கு. பிள்ளைய சுமக்கிற அந்த வழி 10 மாசம் எந்த ஆணு சுமக்கிற, ஒரு பெண் சுமக்கிறாள், தியாகம். அந்த பிள்ளையை பெத்தெடுக்கிற வழி இருக்குது, ஒரு ஆணால தாங்க முடியாது, மரணத்தை தொட்டு பெத்தெடுக்கிறாள். அந்த வழியை செய்யறது பெண் இனம்தான். இவ்வளவு தியாக அர்ப்பணிப்பு. அதை வளர்க்கிற ஒரு பொறுப்பு இருக்குது, அதுவும் அந்த பெண் அதிகமாக அர்ப்பணிக்கிறார். நம்ம பொருளாதாரத்தை சம்பாதிக்கிறத தவிர வேற எந்த தியாகமும் கிடையாது. அவ்வளவு தியாகம் செய்யற அந்த பெண்ணுக்கு நாம கொடுப்பது நியாயமா? பெண்ணிடத்திலிருந்து பிடுங்குவது நியாயமா? யோசித்து பாருங்கள். இந்த வரதட்சணைக்கு எதிராக பிரச்சாரம் செய்யற ஒவ்வொருவரும் களமிறங்கிட்டோமா? எந்த கல்யாணம் இருந்தாலும் என்ன, சொந்தம் தான் எங்களுக்கு முக்கியம், போய் கல்யாணத்துல சாப்பிட்டு வரனால என்ன ஆயிருக்கும் நினைக்கிறோம். இன்னைக்கு இந்த எவ்வளவு பெரிய தீமை பாதிப்பை ஏற்படுத்திருக்கின்ற நம்மள சிந்திக்கணும். இன்னைக்கு இஸ்லாமிய சமூகத்தில் பெண் பிள்ளை வெறுக்கப்படுறது காரணம் தெரியுங்க. எல்லாத்திலையும் மனுஷன் பெண் ஆசைப்படுவான். எல்லாத்திலும் எதுல தெரியுமா? நான் வாங்கக்கூடிய கால்நடையில் பெண் ஆசைப்படுவான். ஏன்? பசுமாடு வாங்கினா குட்டி போடும், பால் கொடுக்கும். ஒரு ஆட்டை பொம்பளாயிரம் வாங்கினா அது குட்டி போட்டு இன்னும் பண்ணை வைக்கலாம், பெருகிட்டே போகணும். எல்லாத்திலையும் பெண் பெண் என்று விரும்பக்கூடிய மனுஷன் தனக்கு பிறக்கக்கூடிய குழந்தையில பெண்ணை விரும்ப மாட்டான். முகம் கருத்து போயிடுறது. ஏன்? இந்த பெண்ணை பிள்ளையை பற்றி தான் நம்ம செலவு பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணம். அப்ப பெண் பிள்ளை வெறுப்பிற்கே வரதட்சணை தான் மிக முக்கிய அடிப்படை. எந்த அளவுக்குனா, கள்ளிப்பால் ஊற்றி எத்தனையோ குழந்தைகள் கொல்லப்பட்டிருக்கு. இன்னும் நம்ம நாட்டில் ஒரு சட்டம் இருக்கு. என்ன சட்டம் தெரியுமா? ஒரு வயிற்றில் இருக்கக்கூடிய குழந்தையை ஆனா பெண்ணா என்று அந்த அறிகிற ஸ்டேஜ் இருக்கு, அப்ப ஸ்கேன் பண்ணி அறியக்கூடாது, அந்த பாலினத்தை சொல்லக்கூடாது, சட்டத்துல தடை. ஏன்? எதுக்காக? ஒரு யூடியூபர் கூட வெளிநாட்டுல போய் அதை போட்டாரு, எனக்கு இந்த பொண்ணை பிறக்க போது, வெளிநாட்டுல அனுமதி, இந்த நாட்டுல கிடையாது. போட்டப்ப அவர் மீது சட்டங்கள் பாய்ந்து அவர் மீது ஏராளமான வழக்குகள் தொடுக்கப்பட்டுச்சு. எதுக்காக? தெரிஞ்சா கருவுல வச்சு அழிச்சிருவான். பொம்பளைன்னு மட்டும் தெரிஞ்சிருச்சுன்னா கருவுல கூட உயிரோட விட மாட்டான், அந்த அளவுக்கு கொலைவெறிய. வரதட்சணை கொடுக்கணுன்ற அந்த வரதட்சணை தீமை தான் கருவிலேயே வைத்து பல பெண் பிள்ளைகள் கலைக்கப்படுவதற்கு காரணமாக அமைந்தது. இதுல போய் சாப்பிடுற ஒவ்வொருத்தரும் தீமைக்கு கூட்டாளி, அந்த தீமைக்கு பங்காளி தான். யோசிச்சு பாருங்க. இன்னும் எந்த அளவுக்குன்னா, இந்த தீமையினுடைய விளைவுதான் திருவண்ணைநல்லூர் ஒரு ஊர்ல நடந்த ஒரு நிகழ்வு. தஸ்தகீர் என்ற ஒருவனை கைப்பிடித்து கணவனாக வாழ்ந்து கொண்டிருக்கிற நேரத்துல வரதட்சணை கொடுத்து கல்யாணம் பண்ணிட்டாங்க. அந்த கணவன் எல்லா பொருளாதாரத்தையும் செலவு செஞ்சுட்டான். எல்லாத்தையும் செலவு செஞ்சுட்டு மீண்டும் தன் மாமியார் வீட்டுல இருந்து ஏதாவது சீதனம் தர மாட்டாங்களா, பொருளாதாரம் கொடுக்க மாட்டாங்கன்னு எதிர்பார்க்கிறான். மனைவி அடிச்சு அம்மா வீட்டுக்கு துரத்தி விடுறான், போய் வாங்கிட்டு வாங்க. கஷ்டப்படுற குடும்பம், கொடுக்க முடியாம அந்த பெண் வாழ்க்கை இழந்துட்டு அம்மா வீட்டுல இருக்கிறான். இருக்கிறப்ப என்ன நடக்குதுன்னா, ஒரு பெண் குழந்தைய அவங்க பெற்றெடுக்கிறாங்க. பெற்றெடுத்தா மிகப்பெரிய மன உளைச்சல். நானே வாழா வெட்டியா வந்துட்டு வரதட்சணை கொடுக்கும்போது வாழ முடியாம ஆயிட்டேன், எனக்கு பிறந்ததுக்கு பொம்பளை பிள்ளை, இதை யாருக்கு கட்டி கொடுப்பேன், எனக்கே வாழ்க்கை இல்லாம இந்த பிள்ளைக்கு எப்படி வாழ்க்கை அப்படின்னு சொல்லி தன் வாழ்க்கையை வெறுத்து அவங்க தற்கொலை செஞ்சுக்கிட்டாங்க.
தற்கொலை மார்க்கத்தில் கூட அதை யோசிச்சு பாருங்க. இருக்கான் தற்கொலைக்கு தள்ளியது யார்? வரதட்சணை என்ற தீமை தானே. வரதட்சணை என்ற பாவம் தானே சர்வ சாதாரணமும் செய்யறோமே. வரதட்சணையை எதிர்த்து ஒவ்வொருவரும் களம் கண்டோம் என்றால் வரதட்சணை திரும்ப நடக்குமா? என் மகனுக்கு நான் வரதட்சணை வாங்க மாட்டேன், நான் வரதட்சணை கல்யாணம் என் சொந்தத்தில் நடந்தாலும் போக மாட்டேன், எதிர்க்கட்டுமே, பேசட்டுமே, அவதூறு பரப்பட்டுமே, என் முகத்துக்கு வரமாட்டேன், உன் வீட்டு கல்யாணத்துக்கு வரமாட்டேன், உன்கிட்ட ஒட்டு இல்ல உறவு இரு, அருந்து போட்டுமே. சொத்துக்காக அறுகிற உறவு, சாப்பாடு வைக்கலன்றதுக்காக அருந்து போற உறவு, கொள்கைக்காக அருந்து போனால் என்ன? கொள்கைக்காக அறுக்க மாட்டாங்க, கொள்கைக்காக சண்டை போடாங்க. ஏன்னா மறுமையில அல்லாஹ்வுடைய நேசம் முக்கியம் இல்ல. உலகத்துல இன்னொருத்தர் நாம ஒருவர் நெருங்கி இருக்கிறோம்னா அவரை இன்னொருத்தர் இருக்கிறான், அவரை நாமளும் வெறுப்போம். ஏன்? அவருக்காக நான் இவரை வெறுக்கிறேன், இவர் அவர்கிட்ட சரியா பேசுறது, அவர் மதிக்கிறதா, இவரையும் மதிக்க மாட்டேன். உலகத்துல ஒருவருக்காக வேண்டி மற்றொரு வெறுக்கிறோம் இல்லைங்க, அல்லாஹ்வுக்காக இன்னொரு வெறுக்கிறது ஆயிரும். அந்த செயலை வெறுக்கிறனால என்ன ஆயிரும்? சிந்தித்து பாருங்கள் இந்த தியாகம். அதுக்கப்புறம் இன்னைக்கு நாம எல்லாரும் வெளிநாடு போய் கஷ்டப்படக்கூடிய ஒரு சில நபர்கள் இருக்கிறாங்க. வெளிநாட்டுல எல்லாருமே உயர்ந்த வேலைக்கு போறது இல்லை. ஒரு சிலர் டிரைவரா போறாங்க, ஷாப் கீப்பரா போறாங்க, இப்பெல்லாம் போய் இருக்கிறாங்கல்ல. இவ்வளவு குடும்ப சொந்த பந்தம் இருந்தா அனாதையாக அங்க போய் இருக்கிறதுக்கான காரணம் என்ன? தன் குடும்பத்துக்கு பொருளாதாரம் திரட்டணும். ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன் மனைவியும் பிள்ளையும் பிரிஞ்சாங்க. எதுக்காக? அல்லாஹ்வுக்காக. அல்லாஹ் அல்லாஹ்ன்றியே நீ பிரிஞ்சிருப்பியா? வயசான காலத்துல பிள்ளையே இல்லாத காலத்துல அல்லாஹ் பிள்ளையை கொடுத்து அந்த பிள்ளையும் மனைவியும் பாலைவனத்துல விட்டுட்டுவான்னு கட்டளையிடுறா. இப்ராஹிம் நபி செய்யறாங்கன்னு பார்த்தா செஞ்சாங்க. உலகத்துக்காக வேண்டி எவ்வளவு தியாகம், எவ்வளவு நேரத்தை அர்ப்பணிக்கிறோம். மறுமைக்காக செய்யறோமா? இந்த உலகத்துக்காக உழைத்த உழைப்பில் மறுமைக்காக எந்த அளவுக்கு நாம் உழைத்திருக்கிறோம் என்பதை ஒவ்வொருவரும் சிந்தித்து பாருங்க. இன்னைக்கு ஒரு பெண்கள் பள்ளிவாசலுக்கு ஒரு ஆண் போறாருங்க, பள்ளிவாசலுக்காக வேலை செய்யறாரு, மார்க்கத்துக்காக வேலை செய்யறாரு. பெண்கள் கேட்பாங்க, உன்னை விட்டு ஆள் கிடையாதா? நீதான் பள்ளிவாசல் போகணுமான்னு கேட்பாங்க. இதே கடையில போய் உட்கார்ந்து இருக்கிற கேட்போமா? கடன் உட்கார்ந்து இருக்கிறேன், சம்பாத்தியம் உட்கார்ந்து இருக்கிறேன். நீ வெளிநாடு கூட போங்க, நான் கஷ்டப்பட்டுக்கிறேன், இங்க இருந்துக்கிறேன், உங்களை இல்லாம நான் பிரிஞ்சுக்கிறேன், உங்களோட இருக்கிற அந்த அனுபவம், அந்த சந்தோஷம் இல்லாட்டி பரவாயில்ல. பொருளாதாரத்துக்காக தியாகம் வரும், அல்லாஹ்வுக்காக வருமா? மறுமைக்காக கணவர் உழைக்கிறாருன்னா அதை ஆதரிக்கிற மனைவிமார்கள் எத்தனை பேர்? ஆனால் அன்னை ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் ஆதரித்தார்கள். அல்லாஹ் விட்டுட்டு சொன்ன போங்க, என்னை விட்டுட்டு போயிட்டே நீங்க மாட்டுக்கு அல்லாஹ் சொன்னா அந்த கட்டளை செஞ்சுதான் ஆகணும். அல்லாஹ் என்ன பார்த்துக்குவான், அல்லாஹ் எனக்கு இருக்கிறான், அல்லாஹ்வுக்காக வேண்டி அந்த பிரிவை ஏற்றுக்கொண்டார்களே. அப்படி அல்லாஹ்விற்காக வேண்டி ஏற்றுக்கொள்கிற மனப்பக்குவம் எத்தனை பெண்களுக்கு இருக்கிறது? கணவர் மார்க்க வேலைகளை செய்கின்ற பொழுது, அல்லாஹ்விற்காக உழைக்கின்ற பொழுது அதை பார்த்து சந்தோஷப்பட்டு அவர் சம்பாதித்தா கூட இந்த உலகத்தோட அழிஞ்சிரும். அவருக்கு மறுமைக்காக உழைக்கிற உழைப்பு அல்லாஹ் நிரந்தர வாழ்க்கையில ஒரு சொர்க்கத்துல வைக்க போறதுக்காக அவர் வேலை பார்க்கிற சந்தோஷம் எனக்கு மன நிம்மதி அப்படின்னு நினைப்போமா? இன்னும் இன்னைக்கு குர்பானி கொடுக்க போறோமே, இந்த குர்பானி தான் இப்ராஹிம் நபிக்கு வச்ச அல்லாஹ் உச்சபட்ச தியாகம். என்ன தியாகம்? புள்ளை அறுத்து பலியிடணும் அல்லாஹ் கட்டளையிடுறான் கனவுல. அதையும் செய்வதற்கு இப்ராஹிம் நபி வந்தாங்க. நாம அவ்வளவு பெரிய தியாகம்னா வேணாங்க, அறுத்து பலியிட சொன்னா அறுத்து பலியிட்டோம், அல்லாஹ் சொல்ல மாட்டான், அதனால சொல்லுவோம். ஒண்ணு வேணாம். எத்தனை பேர் தன் பிள்ளைய ஆலிம் படிக்க வைக்க போறீங்க? கை தூக்குவோமா? ஆண் புள்ள, அது பிளஸ் டூல ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குறவன், 10வது ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குற அளவுக்கு படிக்கிற பையன், 7 வருஷம் ஆலிம் படிக்க வைக்க போறேன், 8 வருஷம் ஆலிம் படிக்க வைக்க போறேன். எத்தனை பேர் நம்ம நினைப்போம்? படிக்காதவன ஆலிமுக்கு தள்ளி விட பார்ப்போம். உலக படிப்பு ஒண்ணு ஏறல, ஒரு சப்ஜெக்ட் பாஸ் இல்ல, ஃபெயில். இவன் இங்க இருந்து என்ன பண்ண போறான்? ஏதாவது மாசா இருந்தா சொல்லுங்க, சேர்த்து விடுறேன்னு. இது பெரிய தியாகம். என் பிள்ளைய நான் ஆலிம் சேர்த்துட்டேன், ஒண்ணு தேரலாம மறுமைக்காச்சும் ஏதாவது பண்ணிட்டு அப்பா அனுப்புறது. இங்க தேர்னா மறுமைக்காக அனுப்புவோமா? அவன் இந்த அளவுக்கு பிளஸ் 2லே படிக்கிறான்னா மார்க் லைன்ல இழுத்து விட்டா எப்படி படிப்பான்? குர்ஆன் ஹதீஸ் எப்படி ஆய்வு செய்வான்? அல்லாஹ்வுடைய வார்த்தையை ஒண்ணு எப்படி புரிஞ்சு படிப்பான்? அப்படி அல்லாஹ்வுக்காக இவன் போனா மறுமையில எனக்கு ஏராளமான நன்மை கிடைக்கும். நான் என் பையன் ஆலிமாதான் ஆக்க போறேன், டாக்டர் ஆக்க போறேன், இன்ஜினியர், தவிர கிடையாது ஆக்குவது தான். மறுமைக்காகவும் என் பையன் ஆக்க போறேன்னு சொல்லக்கூடிய நபர்கள் எத்தனை பேர் இருக்கலாம்? அறுத்து பலியிட வேணாங்க. 7 வருஷம் மார்க்க கல்வி, 8 வருஷம் மார்க்க கல்வி, 5 வருஷம் மார்க்க கல்வி, அதுக்குன்னு அவன் படிச்சுட்டு வந்து அதுக்கப்புறம் உலக படிப்பு நான் கொடுக்குறேன். முதல் விஷயம் எனக்கு மார்க்கம் தான், மறுமை தான், அல்லாஹ்வுடைய நேசம் தான், அதுக்கப்புறம் தான் எல்லாம்னு சொல்லக்கூடிய நபர்கள் எத்தனை பேர்? இப்ராஹிம் நபி முதல் விஷயம் அல்லாஹ் தான் எனக்கு எல்லாம், மற்றதெல்லாம் அப்புறம். நமக்கு மற்றதெல்லாம் ஃபர்ஸ்ட், அல்லாஹ் அப்புறம். அப்படிதான் நம்ம வாழ்க்கையில இருக்கிறது. அதனாலதான் எந்த ஒரு தியாகத்தையும் செய்ய முன் வருவது கிடையாது. உலகத்திற்காக வேண்டி எவ்வளவு அர்ப்பணிப்பு, எவ்வளவு தியாகம் செய்யறோம், எவ்வளவு நேரத்தை செலவு செய்யறோம். நம்ம பிள்ளை, நம்ம குடும்பம் என்று உலகத்திற்காக வேண்டி அத்தனையும் தியாகம் செய்யற நாம் மறுமைக்காக வேண்டி எந்த ஒன்றையும் தியாகம் செய்வது. அதனாலதான் இந்த குர்பானி தினத்துல ஆடு மாடு அறுத்து பலியிடுறதுனால என்ன படிப்பினை இருக்கிறது? இப்ராஹிம் நபியினுடைய இறையச்சம். புள்ளையே அறுத்து பலியிட வந்துட்டாருங்க. எனக்கு அல்லாஹ்வை தவிர வேற எதுவும் இந்த உலகத்துல முக்கியம் இல்லைன்னு வாழ்ந்துட்டாருங்க. நாமும் அப்படி வாழ வேண்டும் என்ற ஒரு படிப்பினை ஏற்படுத்துவதற்கு தான் அல்லாஹ் இந்த ஹஜ் பெருநாள் குர்பானி என்ற வணக்க வழிபாடு நம்ம கடமையாக்கி இருக்கிறான். அதனுடைய மாமிசமோ அதனுடைய ரத்தமோ அல்லாஹ்வை போய் சேராது. அல்லாஹ்வை போய் அடைவதெல்லாம் உங்களிடம் இருக்கக்கூடிய இறை அச்சம், இறைவனை பயந்து இருக்கு நீங்க நடக்கிறீங்களே,
அல்லாஹ் தான் எனக்கு முக்கியம். எல்லா விஷயத்துக்கும் குடும்பம் எதிர்க்கட்டும், என் சொந்த பந்தம் எதிர்க்கட்டும், எவ்வளவு எதிர்ப்பை தாண்டி அல்லாஹ்வுடைய நேசம் என்று இப்ராஹிம் நபி நின்றார்களே, அது போன்று நான் இப்ப முதல் தீமையா இந்த வரதட்சணை எடுங்க. வரதட்சணையினால எவ்வளவு குழந்தைகள் கொல்லப்படுது, எவ்வளவோ கன்னி பெண்கள் இன்னும் வாழ்க்கையை இழந்து திருமணமாகாமல் திருமண வாழ்க்கைக்கு ஏங்கி கொண்டு கிடக்கிறார்கள். நான் என்னுடைய குடும்பத்துல என் பிள்ளைக்கு வரதட்சணை கல்யாணம் பண்ண மாட்டேன், அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு இந்த கட்டளையை நான் முதல்ல கட்டுப்பட போறேன்னு எத்தனை பேர் முடிவு எடுக்க போறோம்? யோசிச்சு பாருங்க. எல்லா விஷயத்திலும் இப்ராஹிம் நபி கட்டுப்பட்டாங்கல்ல, முதல்ல இந்த விஷயத்துல பெண்களுக்கு மகர் கொடுக்கிற விஷயத்துல நான் கட்டுப்பட போறேன், அது போன்ற கல்யாணத்துக்கு ஆதரிக்க போறேன், பெண் வீட்டுல பிடிங்கி பிச்சை எடுக்கிற அந்த கல்யாணத்துக்கு ஆதரவு கொடுக்க மாட்டேன், இந்த தீமைக்கு எதிராக என்ன விலை கொடுக்க வேண்டாம், என் உயிரையே விலை கொடுக்க நேரிட்டாலும் அதற்கும் நான் தயார் என்கின்ற நிலைக்கு நாம் வர வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு தியாகத்தை தான் இப்ராஹிம் நபி இந்த உலகத்தில் அல்லாஹ்விற்காக எந்த எல்லைக்கும் செல்லக்கூடிய ஒரு மனிதராக வாழ்ந்து மரணித்திருக்கிறார்கள். நாமும் அல்லாஹ்விற்காக வேண்டி எந்த எல்லைக்கும் நான் செல்வேன் என்ற நிலையை நாம் அடைந்து விட்டோம் என்று சொன்னார், நாமும் அல்லாஹ்வுடைய அன்பையும் நேசத்தையும் பெறக்கூடிய ஒரு நல்ல அடியாராக நாளை மறுமையில் நிரந்தரமான அந்த சொர்க்கத்தில் உயர்ந்த சொர்க்கத்தை அடையக்கூடிய மனிதராக நம் அனைவரையும் நல்ல ஆக்கியல் கவனத்தில் வைத்து அந்த சொர்க்கத்திற்காக வேண்டி மாறக்கூடிய மனிதர்களாக நம் அனைவரும் இறைவன் ஆக்கியல் கூறி எனக்கு உரை முடித்துள்ளோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.